ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிஸ்கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான வெயில் நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அதில் உள்ள வளவளப்பு தன்மை போகிறதுக்காக. அதுக்கு ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 50 கிராம் வெண்டைக்காவை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினதும் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வெண்டைக்காவை எடுத்து வச்சிடலாம். அப்புறமா மோர் குழம்புக்கு தேவையான ஒரு மசாலாவை நம்ம இப்போ மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஜார் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 4 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகா, அதை 2ஆக ஒடித்து சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பாதி அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன். நல்லா புளிப்பான தயிராக எடுத்துக்கோங்க. அதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் அதே பாத்திரத்தையே வச்சுக்கிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அப்புறமா ஒரு வரமிளகா 3 சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தயிர், அந்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கலவையை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலா வாடை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்புலேயே அப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சின்ன கொதி வந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.